இந்த எபிரேயர் நிருபத்தை வாசிங்க. ரோமர் பவுல் பாருங்க எவ்வளவு புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல தான் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எழுதிருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாருங்க 3 இடத்துல ரொம்ப உறுதியை சொல்றாரு. ரோமர் 1வது அதிகாரம், ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்க சொல்றாரு, விசுவாசத்தினால் யார் பிழைப்பான்? நீதிமான். டாக்டர் எதுல பிழைக்கிறான்? டாக்டர் எதுல அப்படி பிழைக்கிறான்? வேற ஏதாவது செய்யறாரா? டாக்டர் எதுல பிழைக்கிறான்னா மருத்துவம் பார்த்து பிழைக்கிறாரு. கிரிக்கெட் விளையாடுறாங்களே இல்லையா நம்ம இந்தியாவுக்காக, அவங்க எப்படி பிழைப்பு நடத்துறாங்க? எப்படி விளையாடி பிழைப்பு நடத்துறாங்க. ஆனா உலக மக்கள் அப்படி நடத்தும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு உலகத்தானை போல அவர்கள் வாழ முடியாது, உலகத்தானை போல என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால தான் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசனா என்ன? முதலாவது தெரிஞ்சுக்கணும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கவனிங்க, அப்படியே விசுவாசிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். நம்புறது லேட் ஆகும் சொல்றாரு, அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும். தாமதமாகும் இல்லையா? ஆனா அது நடக்காமலாம் இருக்காது, நடந்துரும் இல்லையா? அதனால தான் சொல்றாரு, இந்த விசுவாசிக்காதவங்க இத நம்ப முடியாது, இதை நம்பலனா உறுதியா அங்க இருக்க முடியாது.